இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா ஒரு சப்பாத்திக்கு எப்படி சைட் டிஷ் பண்றதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துடலாமா? வாங்க. ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணோம். ஸோ நான் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சால்டட் பட்டர் எடுக்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் சால்ட் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ நான் உங்களுக்கு பட்டர் போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இதில் பட்டர் போட்டேன். ஸோ இதில் நம்ம வந்து 4 ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ் போடணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து 4 cloves ஆஃப் garlic as well as ஒரு 4 ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம அரைக்க தான் போகிறோம். நான் நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் ஓகே தான். இதனால நமக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 15 to 10 கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட டேஸ்ட் விருப்பம்படி தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒரு 10 to 15 போட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு 15 எடுத்துக்கிறேன். ஸோ அந்த கேஷ்யூ நல்லா வந்து ப்ரௌன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரௌன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க ஆட் பண்ணிடலாம். இதை நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம், சொன்ன மாதிரி தான். ஏன்னா இது நம்ம அரைக்க தான் போகிறோம் லாஸ்ட்டாக. ஸோ இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். இந்த டொமேட்டோ நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். ஸோ நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே வந்து டொமேட்டோ சாஃப்ட் ஆகிடும். இப்போ இது நல்லா சாஃப்டாக வரைக்கும் ஸ்டீம் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு 10 to 9 மினிட்ஸ் நல்லா வந்து இதை வேக வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட டொமேட்டோ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி குக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா இப்படி அழுத்தினோடனே நம்மளுக்கு வந்து அப்படியே பேஸ்ட் ஆகிடணும். ஸோ அந்த மாதிரி சாஃப்ட் வந்தோடனே நல்லா இதை வந்து கூல் பண்ணிக்கலாம். ஸோ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா கூல் பண்ணிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன பண்ணோன்னு சொல்லிட்டு, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கிரேவி பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பேன் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வேணான்னா இந்த அப்படியே டபுள் மடங்காக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கும். ஸோ இது நாங்கள் 4 பேர் சாப்பிட்றதுனால நாங்கள் வந்து ஒரு டபுள் மடங்காக செய்கிறோம். ஸோ நான் இது வந்து சப்பாத்தியோடு சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். இப்போ நல்லா நான் இதை கூல் பண்ணிக்கிட்டேன். ஸோ வாங்க இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம இதை இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ நம்மளுடைய பேஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இது உங்களுக்கு வேணும்னா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் பண்ண போகிறது இல்லை. ஸோ வாங்க இப்போ கிரேவிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிரேவி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பேனில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன்.
அதாவது 1/4 பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் நல்லா உருங்கினதுக்கப்புறமா நம்ம 2 பிரியாணி இலையை போட்டுடலாம். ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இதில் ஒரு சாப் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் வதக்கிக்கலாம். இதில் நான் 1 டீஸ்பூன் ஆஃப் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், டர்மரிக். ஸோ வாங்க இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது வந்து தனி மிளகாத்தூள். ஸோ நெக்ஸ்ட் இதில் 1/2 அதாவது வந்து 1.5 டீஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் குழம்பு மிளகாத்தூள். இது வந்து ஹோம்மேட் சில்லி பவுடர். ஸோ இது வேணால் நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். ஆனால் வீட்டில் செஞ்சால் நமக்கு இன்னும் கொஞ்சம் பியூராக கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் காரமாக கிடைக்கும். ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அந்த பியூரியை ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் நான் அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் கொரியாண்டர் சீட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு 1.5 டீஸ்பூன் ஆஃப் cumin பவுடர். ஸோ இது போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்ம மசாலா போட்டதுக்கப்புறமா. அதாவது வந்து ஃப்ளூயிடாக தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம திக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப ஆயிலியாக இல்லைன்னா நம்மளுக்கு அதை டேஸ்ட் வராது. ஸோ நான் கொஞ்சம் நேரத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன். ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது ஒரு டிஷ்ஷுக்கு கல்லுப்பு தான் போட போகிறோம். ஸோ அதே மாதிரி எப்பவும் போடலாம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இது உங்களுடைய சால்ட்டு வந்து உங்களுடைய டேஸ்ட் படி தான் நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இந்த அளவு தான் எங்களுடைய டேஸ்ட்டுக்கு. ஸோ உங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்கோ நீங்கள் அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். ஸோ இது நான் நல்லா ஸ்மெல் போனதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ இதில் நம்ம வந்து டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிடலாம். ஆமாம், ஆஃபே பண்ணிட்டேனே. ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கலர் வரலைன்னா கலர் டசன்ட் மேட்டர், நம்மளுக்கு வந்து டேஸ்ட் தான் முக்கியம். ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் லாஸ்ட்டில் என்னுடைய கலரை பொறுத்து தான் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுவேன். ஸோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதா இருந்ததுன்னா ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெட் கலர் போட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு டார்க் ஆகிடும். ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம நல்லா இது நல்லா ஆயிலேருந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லா எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு உப்பு வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஊற்றிட்டு காட்டுறேன்.
இப்போ வந்து நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. தண்ணி ஊற்றினோடனே நம்மளுக்கு வந்து மேஜிக் மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது நல்லா நம்மளுக்கு வந்து கொதிக்கணும். ஸோ நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுக்கிறேன். ஸோ விட்டோடனே நம்ம வந்து இதில் பன்னீர் போட்டுடலாம். ஸோ நான் கொஞ்சம் நேரம் இதை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமே கொதி வந்துடும். ஸோ இப்போவே வந்துருச்சுன்னா நம்மளுக்கு நிறைய வரணும். ஸோ நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உனக்கு காட்டுறேன். நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இதில் நம்ம பட்டர் போட்டுடலாம். நான் இப்போதைக்கு இதை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ நம்மளுடைய அந்த 1/4 பட்டரை நான் இப்போ போட்டுக்கிறேன். ஸோ உங்ககிட்ட இல்லைனாலும் இந்த இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சேம் குவான்டிட்டி தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நமக்கு பட்டர் எங்கே இருக்குன்னு தெரியல. ஓ, இங்கே தான் இருக்கா. சரி சரி. ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லா பட்டர் கரைஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், பட்டர் கரைஞ்சிச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். ஸோ எங்கள் அம்மா அதுக்குள்ளேயே 450 grams ஆஃப் பன்னீரை சின்ன சின்னதாக 50 cubes கட் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து எவ்வளோ நிறைய சாப்பிடுவீங்கன்னு தோணுச்சுன்னா 500 grams கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் 450 இன்றைக்கி எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா போட்டுடலாம். இப்போ நம்ம அந்த 50 cubes ஆஃப் பன்னீரை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா வந்து அது தெளிக்குது. ஸோ கொஞ்சம் கம்மியான ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஆக்சுவலி போடும்போது கொஞ்சம் பார்த்து தான் போடணும். ஸோ நான் உங்களுக்கு அளவெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அளவு தான் நீங்கள் எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம். ஸோ பன்னீர் மட்டும் உங்கள் விஷ். ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கடாய் பன்னீர் மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நல்லா இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி நான் இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா இதை பாயில் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா நம்மளுக்கு பன்னீர் வந்து சாஃப்ட் ஆகணும்ல. அதனால் நான் இப்போ இதை வந்து 5 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஸோ செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டேஸ்ட் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.